நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவுக்கு எப்படி நம்ம சாம் வில்சன் ஃபால்கன் ஒரு சைட் கிக்காக இருந்தாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு சைட் கிக்காக இருக்கிறது தான் வாக்கின் டோரஸோட ஃபால்கன் வெர்ஷன். காமிக்கில் ரெண்டாவது ஃபால்கன் அப்படின்னு சொல்லலாம். வாக்கின் டோரஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்கில் ஃபால்கனாக மாறி இருப்பாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் தி ரீசன்ட் கேரக்டர் தான். நம்ம வாக்கின் டோரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் சீரிஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கின் டோரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. வரப்போகிற கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வாக்கின் டோரஸோட கேரக்டர் இருக்க போது அவனுக்கு கூட பார்த்தீங்கன்னா சூட்லாம் கொடுத்து விட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா கூட ஒரு ஃபால்கனாக பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கின் டோரஸுமே வந்துட்டு இப்போ ஒரு கேரக்டராக வரப்போறாரு அந்த படத்தில். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாக்கின் டோரஸ் ஹேரோட ஆர்ஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாக்கின் டோரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மெக்சிகோவை சேர்ந்த ஒரு 6 வயசு பையன். அவங்க பாட்டிமா அண்ட் அம்மாவோட பார்த்தீங்கன்னா அங்கே மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கும் வந்துடுறாப்புல. ஏன்னா மெக்சிகோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் மாதிரி இடத்துல இங்கே இருந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா வரதுன்றது அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் அமெரிக்காவுக்குமே வந்துட்டாங்க. அமெரிக்காவில் அரிசோனாவில் தங்கி அங்கேயே பார்த்தீங்கன்னா படித்து கிராஜுவேட்டும் ஆகிறாப்புல நம்ம வாக்கின் டோரஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே மெக்சிகோலேருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வரணும்னு நினைப்பாங்களே, அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் சாப்பாடு தண்ணின்னு எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த டைமில் தான் சன்ஸ் ஆஃப் தி சர்பண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப்னால இவர் கடத்தப்படுறாரு. வாக்கின் டோரஸ் அங்கே கடத்தப்பட்டு கார்ல் மாலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் கிட்ட விற்கப்படுறாரு. இந்த கார்ல் மாலஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மனுஷ மிருக ஹைபிரிட்களை உருவாக்குறவன், ஏகப்பட்ட மனுஷங்களை மிருகங்களாக மாற்றி ஹைபிரிட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அந்த கார்ல் மாலஸ். அந்த மாதிரி குரூப் கிட்ட பார்த்தீங்கன்னா வாக்கின் டோரஸ் மாட்டிடுறான். வாக்கின் டோரஸ் பாட்டிமா மரியானா டோரஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா கிட்ட, இப்போ சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காவாக இருக்காரு, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி என் பேரனை காணோம் அப்படின்னு சொல்லி. இதை நம்ம சாம் வில்சன் கேப்டன் பார்த்தீங்கன்னா சீரியஸாக எடுத்துட்டு அவனை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் கார்ல் மாரஸ்ன்ற இவன் தான் அதை கடத்திட்டு போனான்றது எப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கின் டோரஸ் அவனோட நியூயார்க் பேஸில் இருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி கார்ல் மாரஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கார்னேஜாக இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா கார்னேஜ் சிம்பியோட்டோட பவர்ஸ்லாம் அவன்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா சாம் வில்சன் எஃப்டியை டிஃபெக்ட் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா சாம் வில்சனை ஓனாயா மாற்றி விட்டுறாப்ல. ஸோ இப்போ நம்ம சாம் வில்சன் ஒரு கிட்டத்தட்ட வேர்வுல்ஃப் மாதிரி இருக்காப்ல. அதில் அவர் மாட்டிட்டு இருக்கும்போது மிஸ்டிக் நைட் அப்படின்ற கேரக்டர் வந்து அவரை காப்பாற்றி கூட்டு போகிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கின் டோரஸ் வந்துட்டு ஒரு பாட்டில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்கன் ஹைப்ரிடாக மாற்றி விட்டுறான். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷ ஃபால்கன் ஹைப்ரிடாக மாற்றி விட்டுறான் நம்ம வாக்கின் டோரஸை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபால்கன் நம்ம ரெட்விங்கோட அந்த ஒரு டிஎன்ஏ யூஸ் பண்ணி தான் அவர் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் இன்னுமே வருத்தப்படுறாரு. காரணம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெட்விங் பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பைரால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம சாம் வில்சன் கேப்டனும் ரெட்விங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பைருக்கு எதிராக சண்டை போடும்போது வேம்பைரால் பார்த்தீங்கன்னா இதை அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வேம்பைரால் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம டாரஸோட உடம்புல அந்த வேம்பையரோட பவர்ஸுமே லைட்டாக கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெட்விங்கோட அந்த ஒரு ஃபால்கன் ஹைப்ரிட் மட்டும் இல்லாமல் வேம்பைரிக்கோட ஒரு குணாதிசயமே நம்ம டாரஸ்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டாரஸ் கொஞ்சம் சூப்பர் பவர் அடையிறாப்புல. சூப்பர் நேச்சுரல் சூப்பர் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே நம்ம வாக்கின் டாரஸ்க்கு கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இவனை கூட்டிகிட்டு வந்து வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவனோட உள்ள பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவனோட ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் சாம் வில்சன் கேப்டன் பார்த்தீங்கன்னா போய் சர்பன் சொசைட்டி கிட்ட மாட்டிக்கிறாப்புல. சர்பன் சொசைட்டி மாட்டுறது நம்ம வாக்கின் டோரஸ்க்கு எப்படியோ தெரிஞ்சுது. ஸோ தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துக்கு காப்பாற்ற போகிறாரு. ஜஸ்ட் மிஸ்ஸஸ் விண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தூக்கி போடும்போது நம்ம வாக்கின் டோரஸ் வந்து அவரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா சாம் வில்சனை காப்பாற்றிடுறாப்புல. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்விங் மூலமாக தான். ரெட்விங்க்கும் நம்ம ஃபால்கனுக்கு எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கோ, சாம் வில்சனுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி நம்ம ரெட்விங்க்கும் வாக்கின் டோரஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்பன் சொசைட்டி டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க திரும்ப பார்த்தீங்கன்னா அவனோட பேஸுக்கு வந்து இப்போ நம்ம வாக்கின் டோரஸ்க்கு புதுசாக ஒரு சூட் கொடுக்குறாங்க. அவங்க நம்ம ஃபால்கனோட சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காவோட சைட் கிக்காவுமே இப்போ நம்ம இன்னொரு ஃபால்கனாக வாக்கின் டோரஸ் மாறுறாப்புல. ஸோ பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தேவைன்னா வாக்கின் டோரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ரெண்டாவது ஃபால்கன் அப்படின்னு சொன்னால. ஸோ ஆல்ரெடி அந்த வேம்பேரிக்கோட குணாதிசயங்களுமே நம்ம ஃபால்கனோட அந்த ஒரு பவர்ஸுமே இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தனால வாக்கின் டோரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஹைபிரிடாக பார்க்கப்படுறாப்புல. கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி தான். அண்ட் வாக்கின் டோரஸாலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிடாக இருக்கிறதுனால உடம்புலேயே பார்த்தீங்கன்னா விங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ டாரஸால் பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஸ்பீட் எபிலிட்டிஸ் அந்த எல்லாமே இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ரெட்விங்கோட இப்போ நம்ம ஃபால்கன் மாதிரியே இப்போ வாக்கின் டோரஸாலையுமே டெலிபத்தி கனெக்ஷன் பண்ண முடியும். சாம் வில்சனுக்கு எப்படி ரெட்விங்கோட டெலிபத்தி கனெக்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ நம்ம வாக்கின் டோரஸ்க்குமே ரெட்விங்கோட ஒரு டெலிபத்தி கனெக்ஷன் இருக்குது. அந்த டெலிபத்தி கனெக்ஷன் மூலமாக கிட்டத்தட்ட 2 பேருமே மைண்ட் லெவலில் பேசிக்குவாங்க. சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காவும் இங்கே நம்ம வாக்கின் டோரஸ் ஃபால்கனும் மைண்ட் லெவல்லே ரெட்விங் மூலமாக பார்த்தீங்கன்னா பேசிக்குவாங்க. காமிக்கில் ஆக்சுவலி ரெட்விங் ஆக்சுவலாக ஒரு ஃபால்கன், எம்சியூக்குள்ளே தான் அது ஒரு ட்ரோனாக காமிச்சிருக்காங்க. காமிக்ஸ் ஆக்சுவலி ரெட்விங் ஒரு ஃபால்கன் தான். இதே விஷயத்தை படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை வச்சு இவங்க ரியலாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படத்தில் வாக்கின் டோரஸ் இருக்காப்புல நம்ம சாம் வில்சன் கேப்டனும் வாக்கின் டோரஸ் சேர்ந்து அந்த ரெட்விங் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.